கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும், சார் நான் மகர ராசி எனக்கு குரு தசை நடக்குதுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம், ஏமாறுவது உறுதி. நீங்க டீனேஜ்ல இருக்கீங்க, எங்கேஜ்ல இருக்கீங்க, ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்கன்னா, நீங்க கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம்னா கடுமையான ஏமாற்றமும் பண விரயமும் காதல் தோல்வியும் மன ரீதியான பாதிப்பும் உடல் ரீதியான பாதிப்பையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இப்பொழுது இருந்து கொண்டிருப்பீர்கள். பயப்படாதீங்க. என்னதான் நீங்க டிப்ரெஷன் உச்சத்துல இருந்தாலும் கோச்சாரத்துல குரு உங்களை பார்ப்பார். அவர் வக்ரனானாலும் உங்களை பார்ப்பார். அதனால பயப்படாதீங்க, தப்பிப்பீங்க. இதுவே மீனத்தில் இதே ஜென்மராக இருக்கும்போது குரு பார்வை அல்ல மீனத்துக்கு. மீனம் வாங்கின அளவுக்குலாம் நீங்க அடி வாங்க போறது இல்லை. ஆனால் இருந்தாலும் ஜென்மராகு உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிச்சயமாக கஷ்டப்படுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராகு கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார். இப்போ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் காலம், கொஞ்சம் டைம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேண்டும் அனைத்து விஷயங்களிலுமே. நான் ஏற்கனவே போன வருஷம் பேசினேன் மீனராசிக்கு. இப்போ மீனராசிலாம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கோச்சார ராகு விலகிட்டாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல, தாக்கு பிடிக்க முடியற அளவுக்கு தான் இப்போ பிரச்சனை இருக்கும். போன வருஷத்தை விட சொல்ல முடியாது. இப்போ அது அப்படியே மாறி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும், சார் நான் மகர ராசி எனக்கு குரு தசை நடக்குதுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம், ஏமாறுவது உறுதி. பொய்யான நபர்களை இப்பொழுது நீங்கள் சந்திப்பீர்கள். புது உறவுகளை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகமாயிருக்கும். இந்த கடந்த ஒரு 3-4 மாசமா புது உறவுகள் உங்களுக்கு கான்டாக்ட்ல வருவது, புது பிஸ்னஸை தொடங்கலாம்னு யோசிப்பது, புதுசா நடக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாயா, இந்த உலகம் மாயை என்பதை உணர்த்தி விட்டு சென்று. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கும்பம் கொஞ்சம் உஷாரா இருங்க, மீனம் தப்பிச்சிருச்சின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு செல்லும் போது அந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, குழந்தை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இப்போதான் பிறந்துக்குது, ஒரு 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பெருசா மனசு கஷ்டம் வந்துட போது, ஏமாற்றம் வந்துட போகுது? கும்பராசியில ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு என்ன ஃபீலிங் வந்துட போகுது, என்ன ஸ்ட்ரெஸ் வந்துட போகுது? அப்படியே அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் என்றால், கும்பராசியில் ஒரு குழந்தை இருந்தால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், அந்த குழந்தையுடைய தாய் இப்பொழுது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாள். பயங்கர டிப்ரெஷன்ல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பாள். ஒருவேளை நீங்க டீனேஜ்ல இருக்கீங்க, எங்கேஜ்ல இருக்கீங்க, ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்கன்னா, நீங்க கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம்னா கடுமையான ஏமாற்றமும் பண விரயமும் காதல் தோல்வியும் மன ரீதியான பாதிப்பும் உடல் ரீதியான பாதிப்பையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இப்பொழுது இருந்து கொண்டிருப்பீர்கள். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கும்பராசிக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போடுறேன், கும்பம் மகரம் போட போறேன், கூடிய சீக்கிரம் போடுவேன். ஏன்னா ஏற்கனவே போட்டேன், மீனம் கும்பம் அப்படின்னு போட்டேன்ல, இப்போ கும்பம் மீனம் கும்பம் மகரம்னு போடுறேன். அடுத்த கிளாஸ் போட போறேன். நான் டேட்டு கூடிய சீக்கிரம் அலௌன்ஸ் பண்ணுவேன். 2 நாள் கிளாஸ். கும்பத்துக்கும் மகரத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எப்படி நீங்கள் அடுத்த கட்டம் நகர்வை நோக்கி நகர வேண்டும், இதுல தப்பிச்ச மீனராசி நாயர்களையும் வர வைக்க போறேன். மீனம் கும்பம் மகரம்னு போட்டு இந்த ஜென்ம ராகுவோடைய பலன்களை நேரடியாக உங்களுக்கு தெளிவு செய்ய போகிறேன். அனைவருக்கும் அது நடக்க போகுது. சரிங்களா? அது 1 டேவா 2 டேவான்றத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ கும்பராசியில இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா டிராவல் பண்ணணுங்க. யாருன்னா வீட்டில் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். இல்லைன்னா உங்களுக்கு செய்வன் வச்சுட்டாங்க, உங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டுச்சுன்னு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய் படுக்க வச்சிருவாங்க. நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல PCOD பிரச்சனை வரலாம், PCOS பிரச்சனை கூட வரலாம்.
PCOS, PCOD இந்த மாதிரியான பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வரலாம். கும்பராசியிலே இருப்பவர்களுக்கு வாகனத்திலே மிக எச்சரிக்கையான காலகட்டங்கள். சீட் ஃபண்டு போடுறேன், மியூச்சுவல் ஃபண்டு போடுறேன், எனக்கு நாலேஜ் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல, நான் ஒருத்தருக்கு பணத்துக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. 6 மாசம் பல்ல கடிச்சிட்டு இருங்க, நீ ஜெயிப்பீங்க. டிப்ரெஷன் உச்சத்தில் இருக்கும் கும்பராசி நேயர்களே 6 மாசத்துல உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஏன்னா என்னதான் நீங்க டிப்ரெஷன் உச்சத்துல இருந்தாலும் கோச்சாரத்துல குரு உங்களை பார்ப்பார். அவர் வக்ரமானாலும் உங்களை பார்ப்பார். அதனால பயப்படாதீங்க, தப்பிப்பீங்க. இதுவே மீனத்தில் இதே ஜென்மராக இருக்கும்போது குரு பார்வை அல்ல மீனத்துக்கு. மீனம் வாங்கின அளவுக்குலாம் நீங்க அடி வாங்க போறது இல்லை. ஆனால் இருந்தாலும் ஜென்மராகு உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிச்சயமாக கஷ்டப்படுத்துவார். இளம் வயது ஆண் பெண்களுக்கு தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தி காதல் வயப்பட்டு அதில் பிரச்சனையை கொடுத்து மன ரீதியான தோல்வியை கொடுப்பார். 6 மாதம் எதையும் நம்பாதீங்க. உங்கள் கண்ணுக்கு அது பால் மாதிரி தெரியும், ஆனால் அது விஷமாக இருக்கும். சரிங்களா? கும்பராசி புரட்டாதிக்கு சதயம், அதுக்கப்புறம் தான் அவிட்டம். இந்த இயர் 2 முடிஞ்ச தான் இந்த இயர் 2 தான் அவிட்டத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், சதயத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால இப்போ கரண்டாக பூரட்டாதி எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. வாகனங்கள்ல வேகமா கும்பராசி பூரட்டாதி ஓன் டிரைவ் பண்ணாதீங்க, டிரைவர் போட்டு போங்க. ஒருவேளை டிரைவரே பூரட்டாதி நட்சத்திரம்னா வண்டியை ரொம்ப பொறுமையா ஓட்டுங்க. அவுட் ஸ்டேஷன்லாம் அதிகமாக போகாதீங்க, நைட் டிராவல் பண்ணாதீங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் இந்த ஜென்ம ராகு கிராஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். கொஞ்சம் உங்களை எச்சரிக்கையா பார்த்துங்க. இது டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது. இது ஒரு டெம்பரரி தான். இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. வாய்ப்பு இருந்தால் யோசிச்சு நான் கும்பம் மீனம் மகரத்துக்கு இந்த ஜென்ம ராகிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படின்னு ஒரு கிளாஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன், போடுறேன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம வாஸ்து கிளாஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம உடனடியாக அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரு டெம்பரரியான பிரச்சனை தான், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் கும்பகோணம் அருகில ஸ்ரீவாஞ்சியம் என சொல்லக்கூடிய இடத்துல யமதர்மராஜார் இருப்பார், போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கும்பராசிக்காரங்க, டிப்ரெஷன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் குரு பார்வையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு டெம்பரரி தான், பர்மனன்ட் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கூடியவரில் ஒரு நல்ல மாற்றத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.